வணக்கம் நேயர்களே, முட்டை பாஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது எந்த தொகுதி அப்படின்னா, சேலம் மாவட்டம் எடப்பாடி, அதாவது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடக்கூடிய ஒரு விஐபி தொகுதியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அங்கே ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அங்கே வேட்புமனு தாக்கல் பண்ண நம்ம தவேகா சார்பான வேட்பாளர் அருண்குமார் நேற்று வேட்புமனு பரிசீலனை நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு போனவர் தான். அதுக்கு போய் ஆளையை காணோம். எங்கே எந்த பக்கம் தேடினாலுமே அவர் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஆள் எஸ்கேப்பு. அதனால் என்ன ஆகி போச்சு, அங்கே வேட்புமனு நிராகரிச்சிட்டாங்க. இப்போ தவேகா சார்பாக அங்கே வேட்புமனு யாருமே போட்டியிடலை அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஆகிப்போச்சு. இது உள்குத்து சதியா இல்லை உள் அரசியலா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதிமுகவோட கைப்பாவையாக மாறிட்டாரா அருண்குமார் அப்படின்றது இருக்குது. அந்த அருண்குமார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஏற்கனவே 3 மாதத்துக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்தவர். ஏற்காடு தொகுதிக்கு உட்பட்ட அந்த அயோத்தியா பண்ணம் பகுதியில் ஒன்றிய குழு உறுப்பினர் இருந்தவர். திடீர்னு 3 மாதத்துக்கு முன்னாடி தவேகா வந்துட்டார். வந்தனையுமே சரி, அவருக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு உட்பட்ட தொகுதி ஏற்காடு தொகுதியில் அவர் வசிக்கிறார். ஆனால் அவருக்கு கொடுத்த சீட்டு பார்த்திங்கன்னா எடப்பாடியில் போய் அவருக்கு நம்ம விஜய் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்காரு. திடீர்னு வேட்புமனு பரிசீலனை நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தனையுமே தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டார் அருண்குமார். அரசியல் அதெல்லாம் சகஜமாக நடக்கிற விஷயந்தான். தூய சக்தி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தான் நம்ம எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இப்போ 234 தொகுதியில் நான் ஆளை நிறுத்தின தவேகாவுக்கு இப்போ 233 குறைஞ்சிருச்சு. இன்னியும் பார்த்தா சொல்கிறாங்க, இன்னமும் நாளைக்கு ஃபைனல் லிஸ்ட்டு நாளைக்கு தான் வரும். நாளைக்கு 3 மணிக்கு மேலே தான் ஃபைனல் லிஸ்ட் வரும். அதில் எத்தனை பேர் எங்கெங்கே போகிறாங்க, யார் பிச்சுக்கிட்டு போகிறான்றதெல்லாம் நாளைக்கு தான் தெரிய போகுது. அதனால் தூய சக்தியினுடைய விஷயங்கள் நாளைக்கு இன்றைக்கியே தெரிஞ்சிருச்சு. அதாவது நேற்று ஒருத்தர் எஸ்கேப்பு, நீ நாளைக்கு எத்தனை பேர் எஸ்கேப்பு அப்படின்ற விஷயத்த நாளைக்கு தெரியும். இதுதான் தூய சக்தியினுடைய அப்டேட்.